Good morning students. Subject Physics. Unit 4 Electric Charge and Electric Current. Already Unit 4ல நம்ம 2 classes பார்த்துட்டோம். அந்த 2 classesல என்ன பார்த்தோமோ அதை once recall பண்ணிட்டு இன்னைக்கு என்ன class வந்து நம்ம பார்க்கலாம். Okay students, first என்ன பார்த்தோம்னா electric charges. இதுல வந்து proton, neutron and electron பத்தி பார்த்தோம். Positive charge வந்து protonsக்கு இருக்கு, chargeless-ஆ இருக்கிறது வந்து neutrons, negative charge ஆனது electronsனு பார்த்தோம். Next measuring electric charge. Electric charge வந்து எப்படி measure பண்றேன்னா coulombல வந்து நம்ம measure பண்ணுவோம். அதோட symbol பாத்தீங்கன்னா C னு வந்து பார்த்தோம். Next electric force. ஒரு ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவுல இருக்கிற ஃபோர்ஸ் தான் வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்னு வந்து சொல்லுவோம். அது 2 டைப்ஸ்ல இருக்குது, ரிப்பல்சிவ் அண்ட் அட்ராக்டிவ்னு 2 டைப்ஸ்ல இருக்குது. லைக் சார்ஜஸா இருந்தா ரிப்பல் பண்ணும், அன்லைக் சார்ஜஸா இருந்தா அட்ராக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஒரு ஸ்மால் பாசிட்டிவ் சார்ஜ்ல வந்து டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸை பத்தி சொல்றதா வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்னு வந்து நம்ம படிச்சோம். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னா என்ன அப்படின்னா ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஒரு பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபோர்ஸஸ்க்கு எகெயின்ஸ்டா செய்யப்படுற வேலை தான் வந்து நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஒரு எலக்ட்ரான் மூவ் ஆச்சுனா தான் நம்ம அந்த கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். அது எது மூலமா ப்ரொடியூஸ் ஆகும்னா செல் ஆர் பேட்டரி மூலமா ப்ரொடியூஸ் ஆகும். எப்படி எலக்ட்ரான் மூவ் ஆகும் அப்படின்னா ஹையர் பொட்டன்ஷியல்ல இருந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கு வந்து நமக்கு போகும். நெக்ஸ்ட் டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பார்த்தோம். அதுல பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜோட மூவ்மெண்ட்டை வந்து கன்வென்ஷனல் கரண்ட்னு சொல்லுவோம். எலக்ட்ரானோட ஃப்ளோவை வந்து நம்ம எலக்ட்ரான் கரண்ட்னு வந்து சொல்லுவோம். இதுல வந்து ஒரே ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தா செல்லுன்னு சொல்லுவோம். 1 or more இருந்துச்சுன்னா பேட்டரின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். கரண்டோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா I = Q/T. Qனா சார்ஜ், Tனா வந்து டைம். இதோட SI யூனிட் பாத்தீங்கன்னா ஆம்பியர். சிம்பிள் வந்து A. கரண்ட் வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா அம்மீட்டரை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் EMF வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னன்னா பார்த்தோம்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோட ஃபார்முலா என்னது V = W/Q. Wங்கிறது வொர்க் டன், Qங்கிறது வந்து சார்ஜ். இதோட SI யூனிட் பாத்தீங்கன்னா வோல்ட்னு வந்து நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா, ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சர்க்கியூட்ல வந்து அமௌண்ட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்றதா வந்து ரெசிஸ்டன்ஸ். இதுல பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டார், வேரியபிள் ரெசிஸ்டார் அண்ட் ரியோஸ்டாட்னு வந்து நம்ம சர்க்கியூட் சிம்பல்ல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் சர்க்கியூட் டயக்ராம் பார்த்தோம். இந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட்ல மெயினா 4 காம்போனன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். என்னன்னா செல், கனெக்டிங் ஒயர், ஸ்விட்ச் அண்ட் ரெசிஸ்டார்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்பவுமே கரண்ட் வந்து பாசிட்டிவ்ல இருந்து தான் வந்து நமக்கு நெகட்டிவ்க்கு வந்து போகும் அப்படிங்கறதையும் வந்து நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் காமன் சிம்பிள்ஸ் இன் எலக்ட்ரிக் சர்க்கியூட். எலக்ட்ரிக் சர்க்கியூட்ல யூஸ் பண்ற காமன் சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் டிஃபரண்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ல வந்து சீரியஸ் சர்க்கியூட் அண்ட் பேரலல் சர்க்கியூட் வந்து பார்த்தோம். சீரியஸ் சர்க்கியூட்னா ஒரு சிங்கிள் லூப்ல வந்து கண்டினியூவா வந்து எல்லா காம்போனன்ட்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். பேரலல் சர்க்கியூட்ல பாத்தீங்கன்னா 1 or 2 மோர் லூப்ல வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். சீரியஸ் சர்க்கியூட்ல பாத்தீங்கன்னா I வந்து எல்லா பக்கமே, அதாவது Iனா கரண்ட் வந்து எல்லா பக்கமே வந்து சேமா இருக்கும். பேரலல் சர்க்கியூட்ல பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கும். நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஒரு சர்க்கியூட்ல வந்து கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா அங்க வந்து வேரியஸ் எஃபெக்ட் வந்து நடக்கும். அதுல மெயின் எஃபெக்டான ஹீட்டிங், கெமிக்கல் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட் வந்து நடக்கும். ஹீட்டிங் எஃபெக்ட்ல பாத்தீங்கன்னா ஜூல் ஹீட்டிங் வந்து பார்த்தோம். ஜூல் ஹீட்டிங்னா ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் பண்றதா வந்து ஜூல் ஹீட்டிங். எதனால அதுக்கு ஜூல் ஹீட்டிங் வந்துச்சுன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து சயின்டிஸ்டான ஜூல்ங்கிற ஒருத்தர் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதனால அதுக்கு பேரு ஜூல் ஹீட்டிங் வந்து வந்துச்சு. நெக்ஸ்ட் கெமிக்கல் எஃபெக்ட்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரோலிசிஸ், எலக்ட்ரோலைட்டை பத்தி பார்த்தோம். எலக்ட்ரிக் கரண்ட் ஒரு சொல்யூஷன்ல வந்து எலக்ட்ரிக் கரண்ட் கண்டக்ட் ஆகாத ப்ராசஸ் பேர் தான் வந்து எலக்ட்ரோலிசிஸ். ஒரு சொல்யூஷன்ல எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆச்சுன்னா எந்த சொல்யூஷன்ல எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுதோ அதை வந்து எலக்ட்ரோலைட்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் தான் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். டுடேஸ் டாபிக்
Magnetic effect of electricity. A wire or conductor carrying current develops a magnetic field perpendicular to the direction of the flow of current. This is called magnetic effect of current. ஒரு wire or conductorல வந்து current இருக்குதல்ல அது magnetic field direction of current magnetic field perpendicular இருக்கிறதுக்கு பேரு தான் வந்து magnetic effect of current வந்து சொல்லுவோம். perpendicularனா எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். இது வந்து கரண்டா இருந்ததுன்னா magnetic field வந்து இப்படி இருக்கும். இதை தான் வந்து நம்ம perpendicularனு சொல்லுவோம். இதுதான் வந்து magnetic effect of current வந்து சொல்றாங்க. The discovery of the scientists hosted under the right hand thumb rule are detailed in the chapter of magnetism and electromagnetism in the book. இதை யாரு டிஸ்கவரி பண்ணாங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் ஹோஸ்டர் தான் வந்து இதை வந்து டிஸ்கவரி பண்ணாரு. இது வந்து ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை வச்சு வந்து டீட்டெயிலா வந்து நம்ம எதுல பார்ப்போம் அப்படின்னா இந்த புக்ல வந்து மேக்னெட்டிசம் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிசம் சாப்டர்ல வந்து நம்ம இதை பத்தி பிரீஃபா வந்து பார்ப்போம். Direction of current is shown by the right hand thumb and direction of magnetic field is shown by the other fingers of the same right hand. இங்க ஃபிகர்ல கொடுத்திருக்காங்களா இது வந்து ரைட் ஹேண்ட். ஓகேவா? இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ரைட் ஹேண்டோட தம்ப் பாத்தீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஐய வந்து சொல்லுது. மீதி ஃபிங்கர் எல்லாமே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட வந்து சொல்லுது. அப்ப இது எப்படி இருக்குது? கரண்ட் வந்து இப்படி இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இப்படி இருக்குது. அப்ப இது எப்படி எந்த டைரக்ஷன்ல இருக்குது? பெர்பெண்டிகுலரா இருக்கு. இதை தான் வந்து நம்ம மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்னு வந்து சொல்றோம். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் கரண்ட். There are two distinct types of electric current that we encounter in our everyday life. Direct current DC and alternating current AC. மெயினா வந்து எலக்ட்ரிக் கரண்ட் வந்து டூ டைப்ஸ்ல வந்து இருக்குது. ஒன்னு வந்து டைரக்ட் கரண்ட், இன்னொன்னு வந்து alternating current. First one, direct current. We know current in electrical circuit is due to the motion of positive charge from higher potential to lower potential or electron from lower to higher electrical potential. Electron move from negative terminal of the battery to positive of the battery. Battery is used to maintain a potential difference between two ends of the wire. Battery is one of the sources for DC current. ஓகே, நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் வந்து எப்படி ஃப்ளோ ஆகும் மூவ் ஆகும் அப்படின்னா கரண்ட் பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஹையர் பொட்டன்ஷியல் இருந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கு வந்து மூவ் ஆகும். இல்லைன்னா எலக்ட்ரான் வந்து லோயர்ல இருந்து ஹையர் எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியலுக்கு வந்து ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி வந்து பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரிக்கு வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பேட்டரி வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா டூ எண்ட்ஸுக்கு நடுவுல வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை வந்து மெயின்டைன் பண்றதுக்காகத்தான் வந்து நம்ம பேட்டரியை வந்து யூஸ் பண்றோம். பேட்டரி வந்து டிசி கரண்டோட சோர்ஸ் தான் வந்து நம்ம சொல்றோம். ஒன் ஆஃப் த சோர்சஸ் ஃபார் டிசி கரண்ட். The DC is due to the unidirectional flow of electric charges. Some other sources of DC are solar cells, thermocouples, etc. The graph depicting the direct current is shown in the figure 4.13. DC ங்கிறதுனா unidirectional flow of electric charges தான் வந்து DC ன்னு நம்ம சொல்றோம். Some other sources, என்னென்ன sources வந்து டிசில இருக்கு அப்படின்னா சோலார் செல்ஸ், தெர்மோகப்பிள்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது. இந்த டிசி கரண்டோட கிராஃப் வந்து நமக்கு ஃபிகர் 4.13ல வந்து கொடுத்துருக்காங்க. டைரக்ட் கரண்ட்னா டைரக்டா வந்து நமக்கு போயிருக்கு, அதனால தான் நம்ம அதையே டைரக்ட் கரண்ட்னு சொல்றோம். Many electronic circuit use DC. Some examples of devices which work on DC are cell phones, radio, electric keyboard, electric vehicles, etc. மினி எலக்ட்ரானிக் சர்க்யூட் பாத்தீங்கன்னா டிசில தான் வந்து யூஸ் ஆகுது. அதுல சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. என்னென்ன? செல்போன், ரேடியோ, எலக்ட்ரிக் கீபோர்ட், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், இது எல்லாமே வந்து டிசில ஒர்க் ஆகுற சில டிவைசஸ். நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். If the direction of the current in a resistor or any other element changes its direction alternately, the current is called the alternating current. அதாவது ஒரு டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ரெசிஸ்டர்ல இருந்து போற ஒரு கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணுது? ஆல்டர்னேட்டா வந்து அதோட டைரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு தான் வந்து நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து நம்ம சொல்லுவோம். The alternating current varies sinusoidally with time. The variation is characterized by the term called as frequency. Frequency is a number of complete cycle of variation gone through by the AC in 1 second. அப்ப என்ன பண்ணுனா அது ஆல்டர்னேட்டா என்ன பண்ணுது? டைமை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்குது. அதை வந்து நம்ம எதுல சொல்லுவோம்னா ஃப்ரீக்வன்சில வந்து சொல்லுவோம். ஃப்ரீக்வன்சிங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் கம்ப்ளீட் சைக்கிள் ஆஃப் வேரியேஷன் gone
through by the AC in 1 second. 1 second ஒரு AC current pass ஆகிறப்போ 1 secondல வந்து எவ்வளோ சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு, எப்படி வேரியேஷன் ஆயிருக்குன்னு பார்க்கறது தான் வந்து frequency. In AC, the electron do not flow in one direction because the potential of the terminal vary between high and low alternately. Thus, the electrons move to and fro in the wire carrying alternating current. It is diagrammatically represented in figure 4.14. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏசியில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வந்து ஒரு சேமாக வந்து போயிட்டே இருக்காது. அது என்ன ஆயிட்டு இருக்குன்னா ஹை லோன்னு வந்து ஆல்டர்னேட்டா வந்து சேஞ்ச் ஆயிட்டே தான் வந்து இருக்கும். அதாவது அப் அண்ட் டவுன்ல வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அது வந்து நமக்கு டயக்ராம்ல வந்து காமிச்சிருக்காங்க. இப்படி போயிருக்கா, இதுதான் வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஃபர்ஸ்ட் மேல போய் மறுபடியும் கீழே வந்து இந்த மாதிரி ஹை லோன்னு வந்து நமக்கு ஆல்டர்னேட்டா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கதா வந்து ஏசி கரண்ட். Domestic supply is in the form of AC. When we want to use an electric device in DC, then we have to use a device to convert AC to DC. The device used to convert AC to DC is called rectifier. மெயினா டொமஸ்டிக்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஏசியில் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம மேலே என்ன பார்த்தோம், எலக்ட்ரிக்கல் டிவைஸ் எல்லாமே டிசியில் ஒர்க் ஆகும். அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் டிவைஸ்லாம் டிசியில் ஒர்க் ஆகும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஏசிலேருந்து டிசிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படி ஏசிலேருந்து டிசிக்கு கன்வெர்ட் பண்ணுற டிவைஸுக்கு பேர் என்ன அப்படின்னா ரெக்டிஃபையர். ஏசிலேருந்து டிசிக்கு மாத்திரக்கான டிவைஸ்க்கு பேர் என்னது, ரெக்டிஃபையர். Colloquially, it is called with several names like battery eliminator, DC adapter and so on. The device used to convert DC into AC is called inverter. The symbols used in AC and DC circuits are shown in figure 4.15. பேச்சு வழக்குல பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நிறைய நேம்ஸ் வந்து இருக்குது. என்ன, பேட்டரி எலிமினேட்டர், DC அடாப்டர், இந்த மாதிரி நிறைய நேம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் டிசிலிருந்து ஏசிக்கு கன்வெர்ட் பண்ற டிவைஸ் பேர் வந்து இன்வெர்டர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏசிலிருந்து டிசி மாறுச்சுன்னா ரெக்டிஃபையர், டிசிலிருந்து ஏசிக்கு மாத்துறதுக்கான டிவைஸ் பேர் என்னன்னா இன்வெர்டர். இதோட சிம்பிள் பாத்தீங்கன்னா ஏசி அண்ட் டிசியோட சிம்பிள் வந்து நமக்கு ஃபிகர் 4.15ல வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டைரக்ட் கரண்ட். டைரக்ட்னா டைரக்டா போகுது. நெக்ஸ்ட் அல்டர்னேட்டிங் கரண்ட், நெக்ஸ்ட் டிசி அண்ட் ஏசி ரெண்டுமே வந்து கம்பைன் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. Advantages of AC over DC. AC ட advantages பார்க்க போறோம். The voltage of AC can be varied easily using a device called transformer. The AC can be carried over long distances using step-up transformers. The loss of energy while distributing current in the form of AC is negligible. Direct current cannot be transmitted as such. The AC can be easily converted into DC and generating AC is easier than DC. The AC can produce electromagnetic induction which is useful in several ways. Okay, AC ட வோல்டேஜ் வந்து ஈஸியா வந்து நம்ம வேரி பண்ணிக்கலாம். எதை யூஸ் பண்ணினா டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி ஈஸியா வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஏசி கரண்ட்டை வந்து ஈஸியாக லாங் டிஸ்டன்ஸுக்கு வந்து நம்ம கொண்டு போய்க்கலாம். எப்படின்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி லாங் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம கேரி பண்ணி கொண்டு போய்க்கலாம். அப்போ வந்து லாஸ் ஆஃப் எனர்ஜி வந்து நடக்கும். ஆனால் வந்து அந்த ஏசியில் வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைரக்ட் கரண்ட் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஏசியை வந்து ஈஸியாக வந்து டிசியாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை வந்து ஈஸியாக டிசியை விட ஏசி வந்து ஈஸியாக வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஏசி வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனை வச்சு நம்ம செவரல் வேஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏசி. நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் DC. Electroplating, electrorefining and electrotyping can be done only using DC. Electricity can be stored only in the form of DC. Electroplating, electrorefining and electrotyping இது எல்லாமே வந்து DCல தான் வந்து நம்ம செய்ய முடியும். நெக்ஸ்ட் ஒரு எலக்ட்ரிசிட்டி ஸ்டோர் பண்ணோம்னா எதுல ஸ்டோர் பண்ணுவோம்னா DCல தான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் do you know in India the voltage and frequency of AC used for domestic purpose is 220 volt and 50 hertz respectively, whereas in United States of America it is 110 volt and 60 hertz respectively. நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் பர்பஸ் வீட்டுக்காக வந்து நம்ம எவ்வளவு frequency and voltage வந்து கொடுக்கறோம் அப்படின்னா 220 வோல்டேஜுமே 50 hertz frequency வந்து நமக்கு கொடுக்கறாங்க. இதுவே USA ல பாத்தீங்கன்னா 110 வோல்டேஜும் 60 hertz frequency வந்து கிடைக்குது.
நெக்ஸ்ட் டேஞ்சர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ப்ரிகாஷன் டு பி டேக்கன். எலக்ட்ரிசிட்டியோட டேஞ்சர்ஸ் என்ன, நெக்ஸ்ட் அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். The following are the possible dangers as far as electric current is concerned. First one, damaged insulation. Do not touch the bare wire. Use safety gloves and stand on insulating stool or rubber slipper while handling electricity. Bare wire அதாவது ஓப்பனா இருக்கிற வயரை வந்து நம்ம டச் பண்ண கூடாது. சேஃப்டி கிளவுஸ், இன்சுலேட்டிங் ஸ்டூல் ஆர் ரப்பர் ஸ்லிப்பர் போட்டு தான் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து ஹேண்டில் பண்ணணும். ஓவர்லோட் ஆஃப் பவர் சாக்கெட்ஸ். Do not connect too many electrical devices to a single electrical socket. ஒரு சிங்கிள் எலக்ட்ரிக்கல் சாக்கெட்ல வந்து நிறைய எலக்ட்ரிக்கல் டிவைஸை வந்து கனெக்ட் பண்ண கூடாது. Inappropriate use of electrical appliances. Always use the electrical appliances according to the power rating of the device like AC point, TV point, microwave oven point, etc. எப்பவுமே வந்து ஒரு அப்ளையன்ஸோட பவர் ரேட்டிங்கை பொறுத்து தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஏசி பாயிண்ட், டிவி பாயிண்ட், மைக்ரோவேவ் ஓவன் பாயிண்ட் இந்த மாதிரி அதோட பவர் ரேட்டிங்கை பொறுத்து தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். Environment with moisture and dampness. Keep the place where there is electricity out of moisture and wetness as it will lead to leakage of electric current. எப்பவுமே வந்து எலக்ட்ரிசிட்டி போறது வந்து ஈரமே இல்லாம நல்ல காஞ்ச இடத்துல தான் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி போற மாதிரி பார்த்துக்கணும். அப்பனா தான் வந்து சப்போஸ் லீக்கேஜ் ஆச்சுனால நமக்கு எந்த ப்ராப்ளமே வராம இருக்கும். நெக்ஸ்ட், beyond the reach of children. The electrical sockets are to be kept away from the reach of little children who do not know the dangers of electricity. எப்பவுமே வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சாக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பக்கத்துல இல்லாம தூரமா இருக்கிற மாதிரி வைக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பத்தி தெரியாது. அப்ப வந்து நம்ம அவங்க பக்கத்துல வச்சோம்னா என்ன ஆகும், அவங்க தெரியாம போய் தொட்டுருவாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு பக்கத்துல இல்லாம தூரமா வைக்கிற மாதிரி வைக்கணும். Next, do you know? Resistance of a dry human body is about 1 lakh ohm. Because of the presence of water in our body, the resistance is reduced to few hundred ohm. Thus, a normal human body is good conductor of electricity. Hence, precautions are required while doing the electrical work. ஓகே, நம்ம ஹியூமன் பாடியில பாத்தீங்கன்னா ஒரு ட்ரை ஹியூமன் பாடியில பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும்னா 1 lakh ஓம் வந்து இருக்கும். நம்ம பாடியில பாத்தீங்கன்னா வாட்டர் இருக்கிறதுனால அந்த ரெசிஸ்டன்ஸோட லெவல் பாத்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகி ஃபியூ ஹண்ட்ரட் ஓமா வந்து ரெடியூஸ் ஆயிருக்கும். நம்ம பாடியை வந்து என்ன சொல்லுவோம்னா ஒரு குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு வந்து சொல்லுவோம். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க் செய்யறப்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நம்ம என்ன பண்ணணும், ஒன்னா கிளவுஸ் போட்டிருக்கணும், இல்லைன்னா வந்து ரப்பர் ஸ்லிப்பர் போட்டு தான் வந்து ஒர்க் பண்ணணும். ஏன்னா அது பாடி வந்து குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியா இருக்கனால ஈஸியா வந்து நமக்கு வந்து ஷாக் அடிச்சிடும். அதனால நம்ம ப்ரிகாஷனா வந்து நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை வந்து செய்யணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், யூனிட் 4 ஓவர். நீங்க இதை வந்து ஒன்ஸ் நல்லா ரீட் பண்ணுங்க. அது மாதிரி எஸ்ஐ யூனிட், ஃபார்முலா எல்லாமே வந்து நீங்க நல்லா மெமரி பண்ணிக்கங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.